கங்காரு திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், என் உயிருக்கினிய உறவுகள், நான் பெரிதும் மதிக்கின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இதயம் தொட்ட குரலுக்கு உரியவரும் இமயம் தொட்ட நமது கவி பேரரசு அவர்களும் இணைந்து இந்த படத்திற்கான பாடல்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஐயா சீனிவாஸ் அவர்களுடைய குரலைப் போல, அவரைப் போல அழகாகவும் இனிமையாகவும் எல்லா பாடல்களும் அமைஞ்சிருக்குது. என்னுடைய சகோதரன் சாமி என்னுடைய வீட்டில் இந்த கங்காரு படத்தினுடைய கதையை சொன்னார். அந்த கதையை சொல்லிவிட்டு, அண்ணா பாடல்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது, பாடகர் சீனிவாசன் அவர்களை தான் நான் இசையமைப்பாளராக அறிமுகம் செஞ்சுருக்கேன், அவ்வளவு சிறப்பாக பாடல்களை தந்திருக்கிறாரு என்று அப்போவே சொன்னார். அப்போ இருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைக்கி இந்த பாடல்களை கேட்கும்போது இவ்வளவு சிறந்த இசையை தந்திருக்கிற அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வருவீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒன்று தான், ஒரு இசையமைப்பாளருடைய இசையை இன்னொரு இசையமைப்பாளர் வெளியிட்டது உலக வரலாற்றில் உங்களுடைய பாட்டையாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி யாருமே வெளியிடுறதில்லை. அது மதிப்பிற்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பெருந்தன்மையாக கூட இருக்கலாம். அதை அப்படி யாரும் செய்கிறதில்லை. அவ்வளவு பெருந்தன்மையும் அன்பும் இங்கே யாருக்கிட்டையும் இல்லை. எங்களுடைய கவி பேரரசை பற்றி சொல்லணும். நான் என்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தில் எல்லா பாடல்களையும் எனக்கு எழுதி தந்தவங்க கவி பேரரசு அவர்கள். நான் அந்த படத்து கதையை சொன்ன உடனே, உனக்கு நான் அமெரிக்காவிலேருந்து இந்த டைரக்ஷன் கோர்ஸை பற்றிய புத்தகங்களை வர வச்சு தர்றேன், நீ நல்லா படிச்சுக்கிறணும் என்று இப்படி எங்கள் அப்பங்கூட எனக்கு சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பாசம் வச்சு பேசின ஒரு பெருமகன். எங்களை எல்லாம் தன் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒரு சிறந்த படைப்பாளிகளாக வரணும் என்று அன்பு காட்டி வளர்த்தவர் அவர். இங்கே கவி பேரரசை வெறும் ஒரு பாடலாசிரியராக பார்க்குறது தான் இருக்குது. அதையும் தாண்டி அவர் இந்த மண்ணிற்கு இரவா பெருங்காவியங்களை தந்த ஒரு பெருமகன் அவர். ஒரு கம்பன், ஒரு கபிலர், ஒரு வள்ளுவன், ஒரு இளங்கோவடிகளைப் போல பல ஆயிரம் காலங்களை தாண்டி வாழப்போகிற ஒரு மிகப்பெரிய கவி பேரரசு இவர். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் என்ற இந்த இரண்டு காவியங்களும் தமிழ் தேசியனத்தினுடைய ஒப்பற்ற ஒரு பெரிய படைப்பு. நாங்கள் வெறும் திரை இசை பாடல்களே கேட்டுக்கிட்டே வருகிற போது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற மிகப்பெரிய மக்கள் கவிஞனையும் கவியரசு கண்ணதாசனையும் ஒன்றாக ஒரே தடத்தில் கொண்டு பயணித்த ஒரு பெருமகனாக கவி பேரரசு ஐயா வைரமுத்து பார்த்தோம். பட்டினியால் பல ஏழைகள் சாவது தேசியமானதடா, இங்கு பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் சோசியமானதடா என்ற ஒரு பாடல் வரி. ஒரு பக்கம் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டுன்னு பாடல் வரிகள். எல்லா தளங்கள்லையும் அவரால் பயணிக்க முடியும். அது காரணம், இங்கே பேசிய அன்பிற்குரிய சகோதரர் விக்ரமன் அவர்கள் கூட சொன்னாங்க, பிள்ளைகளெல்லாம் பாடலாசிரியராக வந்துட்ட பிறகும் அவரால் இன்னும் புதுசாக எழுத முடியுதுன்னா காரணம் படிப்பு. இன்னைக்கு வரைக்கும் படிப்பார், படித்து கொண்டே இருப்பார். ஒரு தலைமுறை தாண்டியும் ஒரு கவிஞனால் இன்னும் புதுசாக சோர்வின்றி தளர்வின்றி எழுதி கொண்டே இருக்க முடியுதுன்னா அது கவி பேரரசு வைரமுத்து அவர்களால் மட்டும்தான் முடியும்.
நான் வந்து கவிராஜன் கதையை படித்தேன். அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி இருக்குது. எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை, இந்த வரியை எந்த தமிழனும் மறந்திருக்க முடியாது. அதே இதில் பாரதி இறந்து போயிடுறான். இறந்து போகிறவொடனே பாரதி, நான் கேள்விப்பட்டேன், உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களின் எண்ணிக்கை இல்லையாமே என்று. அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 12 பேரோ 13 பேரோ தான். ஆனால் இன்னைக்கு அவன் மகாகவியாக இருக்கிறான். அவன்தான் வந்து அந்த அந்த கவி சக்கரவர்த்தி, அந்த மகாகவி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோம்னா அந்த மனிதனையே பட்டினி ஓட்டு கொன்னதான் நமது நாடு. அப்படிப்பட்ட கவி சக்கரவர்த்தி அந்த பாரதியை பற்றி படித்ததை விட கவி பேரரசு அவர்கள் கவிராஜன் கதையில் எழுதினதை படிக்கும்போது அவ்வளவு ஒரு வியப்பு இருந்தது. அதே போல் வானம் வசப்படும் வானம் தொட்டுவிடும் தூரம் தான் இந்த இதை படித்தேன். இந்த அதில் ஒரு உதடு ஒரு பெண்ணுக்கு அழகாக இருக்குது. அதை சொல்கிறாரு, அரசர் காலத்து அரண்மனை கதவு போல ஒருங்கிணைந்த உதடுகள் என்று எழுதுகிறார். சாதாரண கதவு அப்படின்னா கூட ஆசாரி முன்ன பின்ன செதுக்கி சேர்த்துருப்பான். ஆனால் அரசர் காலத்து அரண்மனை கதவு போல ஒருங்கிணைந்த உதடுகள் என்று எழுதுகிறார். அதே இது நட்புன்னு ஒரு படம் வந்தது, நட்பு. அதில் மதிப்பிற்குரிய கார்த்திக் அண்ணன் ராதாரவி எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அமீர் ஜானவி இயக்கின படம். அதில் எல்லா பாடல்களும் அவங்க தான். அந்த இது அது நாவலாக அவங்க புதினமாக எழுதியிருந்தாங்க. அதில் வருது, ஒரு பண்ணையார் தன் மனைவியை கூட்டிகிட்டு வர்றான். அப்போ எழுதுகிறாரு, உடன் தன் நகை பீரோவையும் அழைத்து வந்தான். அதாவது எல்லா நகையும் வீட்டில் இருக்கிறத போட்டுக்கிட்டு வந்தான். இப்படியெல்லாம் ஒரு கவிஞனால் அது அந்த வரியிலேயே ஒரு 15 நிமிஷம் நாங்கள் நிற்போம். என்னடா இப்படி ஒருத்தனால் எப்படிடா எழுத முடியுது அப்படின்னு. நானும் என்னுடைய சகோதரன் மாரிமுத்து, கவிஞர் ஐயாவுக்கு தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் அவருடைய வெளிப்படையாக சொன்னால் அடிமைகள். படிச்சுட்டு மணிக்கணக்கா அவரை வந்து மரியாதை குறைவாக 2 பேரும் பேசிக்கிடுவோம். இப்படி ஒருத்தனால எப்படிங்க எழுத முடியுது? ஏங்க இருந்தாலும் இம்சிக்கிறான் நம்மளை போட்டு, இப்படி எழுதி தூங்க வராமல் ஒன்று. அதாவது தன் எழுத்துக்களை ஒரு அதே படிச்சுட்டா வந்து ஏன்டா இந்த புத்தகத்தை தொட்டோன்னு இருக்கும். ஆனால் இவருடைய எழுத்துக்களை வந்து தொடங்கிட்டா வைக்க முடியாது. அப்படி ஒரு எழுத்து வசீகரம். இது வந்து பாடலை தாண்டி நான் சொல்கிறது. இதில் வந்து ரொம்ப வறண்ட மாவட்டம், காஞ்ச பூமி, மண்ணு தான் வறண்டுருக்கு, மண்டை வறண்டு போகல. அது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு முன்னத்தியர்கள் பலர் இருந்தது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஐயா அவர்கள், ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள், எங்கள் மதிப்பிற்குரிய எங்கள் அப்பா ஆர்சி சக்தி அவர்கள், இன்னைக்கு உலக பெரும் நாயகனாக விளங்குகிற எங்கள் மதிப்பிற்குரிய கலைஞன் ஐயா கமலஹாசன் அவர்கள், இவங்களெல்லாம் எங்கள் மண்ணிலிருந்து வந்த பெருமக்கள். அதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக நாங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்போ திரையுலகு வந்து கஷ்டப்படுறோம், என்ன தெரியாது, தவிக்கிறோம். பல வரிகள் இருக்குது, பட்டுக்கோட்டை வரிகள் இருக்குது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதேன்னு. அதுக்குன்னே எங்கள் கவிப்பேரரசு வரிகள் இருக்குது. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் போராடு என்று ஊக்கப்படுத்துகிற தத்துவ வரிகள். இப்படி கடைசியாக அவர் சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் நான் பல தளங்களில் இளைய பிள்ளைகளுக்கு குறிப்பிட்டு பேசுகிறேன். என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்கியது, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்கியது, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்கியது என்ற அந்த வரிகள் நீங்கள் நினச்சி பாருங்கள். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீங்கள் தள்ளி வச்சிட முடியாது. என்ன அந்த சீமான் சொல்கிறான், சின்ன பையன், இதெல்லாம் நம்ம கேட்கணுமா என்று நீங்கள் தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இதிகாசங்களும் புராணங்களும் தத்துவங்களும் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது தான். அதைத்தான் எங்கள் கவி பேரரசு சொல்கிறார். எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்குது, எவ்வளோ பெரிய காவியமாக இருந்தாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது. நீ ஒன்றிலிருந்தே நாளைக்கு எவ்வளவோ இது தொடங்கப்படலாம் என்கிற இந்த ஊக்கத்தை தருகிற தத்துவம். ஒரு மிகப்பெரிய மேதை. அவருடைய இசையில், அவருடைய எழுத்துக்களில், கவிதையில், பாடல்கள் வந்து என்னுடைய சகோதரன் சாமியுடைய படத்தில் வந்திருக்கிறது, என்னுடைய தம்பி சுரேஷ் அவருடைய தயாரிப்புக்கு வந்திருப்பது, என்னுடைய அன்பிற்கினிய இசையமைப்பாளர் பாடகர் சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கு வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. எங்கள்
கவி பேரரசை பற்றி சொல்லணும்னா, நியாயமாக அவர் உண்மையை சொல்லணும்னா, இந்த பாட்டு வெளியீட்டு விழாவை அவருக்கான பாராட்டு விழாவாக வைக்கணும்னு தான் தம்பி சுரேஷ் என்னிடத்தில் கேட்டார். நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னேன் நான். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பெருமகன். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த தமிழ் தேசிய இனத்தில் இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இனத்துக்கும் கிடைத்திருப்பது மிகுந்த பெருமைக்குரியது என்று நான் கருதுகிறேன். அவருடைய பாடலை வெளியிடுகிற இந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். இங்கே வாழ்த்த வந்திருக்கிற பெருமக்கள் எல்லா தங்களுடைய படங்களிலே மிகச்சிறந்த பாடல்களை கொண்டு வந்தவர்கள். ஒன்று எங்களுடைய அப்பா ஆர் சுந்தராஜன் அவர்கள், இன்னொன்று என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய அண்ணன் விக்ரமன் அவர்கள். அவங்க படங்களில் ஒரு பாடல் கூட வெற்றி அடையாமல் சோடை போனதா இல்லை, அது சரியில்லை அப்படின்னு இருந்ததில்லை. அவ்வளவு சிறந்த பாடல்களை தந்தவர்கள். அந்த இசையின் மீது அதில் குறிப்பாக எங்கள் அப்பா ஆர் சுந்தராஜன் வந்து என்னை போலவே எந்த ஒரு படத்துக்கும் பாடல்னா கதை சொல்லும்போது பாட்டை பாடியே காட்டிடுவாங்க. அது பாடுவாங்க அவங்களே. இந்த மாதிரி இப்படி கதை சொல்லும்போதே இப்படி பாடி காட்டுவாங்க, இப்படி பாட்டு வரும் அப்படின்னு. அதனாலேயே அவங்க படங்களில் சிறந்த பாடல்கள் வந்தது. அவங்க வெளியிட வந்திருக்கிறாங்க. என்னுடைய அண்ணன் அதியமான் அவர்கள். நாங்கள் ஒரே மண் சார்ந்தவர்கள். அதோடு இல்லாமல் ஒரு கல்லூரியில் படித்த பிள்ளைகள். நான் படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய அண்ணன் வந்து கே விஜயன் அவர்கள்ட்ட வந்து உதவி இயக்குனராக சேர்ந்துட்டாங்க. அவங்களுடைய திறமைக்கு அவங்களுடைய உழைப்புக்கு இன்னும் சரியான வாய்ப்பு அமையலை, அவங்களுக்கு வெற்றி அமையலை. ஏன்னா அவ்வளவு ஒரு திறமையான ஒரு படைப்பாளி என்னுடைய அண்ணன் அதிகமானவர்கள். மிகச்சிறந்த ஒரு கலைஞன் என்னுடைய அண்ணன். அவர் இந்த விழாவில் பங்கேற்று அது சிறப்பித்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி ஸ்ரீகாந்த் அவர்கள், இங்கே பங்கேற்றிருக்கிற என்னுடைய தம்பி சிவி என்னுடைய உடன் பிறந்தவன். நாங்கள் பெரிதும் மதிக்கிற என்னுடைய அண்ணன் சத்யராஜ் அவர்களுடைய அன்பு மகன். என்னுடைய அப்பா மணிவண்ணன், அவருடைய அருமை நண்பராக சத்யராஜ் அவர்கள். அதாவது வாழ்க்கையில் நான் பார்த்து கடையெழு வள்ளல்கள் நான் படிச்சிருக்கேன், அது என்னுடைய பாட்டன்கள். அதுக்கு பிறகு 8வது வள்ளலாக தன்னை இணைத்து கொண்ட பெருமகன் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு பிறகு 9வது வள்ளலாக இந்த தமிழ் இனத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஒருவர் இருக்கிறாருன்னா அது சத்யராஜா தான் இருக்க முடியும். அது என்ன, நான் தான் அதை சொல்லணும். நிறைய பேருக்கு அவர் உதவுறது தெரியாது. நான் பார்த்தவன் கண்கூட, அதை சொல்லணும். எல்லாரும் நீங்கள் அவரை தெரிஞ்சுக்கணும். தான் உதவுறது வந்து சரியாக அந்த நபருக்கு போகுதாங்கிறதுல கவனமாக இருப்பார். தன்னை ஏமாற்றிடக்கூடாது யாருங்கிறதுலையும் தெளிவாக இருப்பார். அதே நேரம் உதவின்னு இருந்தால் யாரும் கேட்குறது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் உதவுவார். அப்படி பல பேருக்கு உதவுனதை நான் பார்த்துருக்கிறேன். அவரால் படித்தவர்கள், அவரால் உயிர் வாழ்கிறவர்கள், அவரால் உயர்ந்தவர்களை எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவர் உயரத்திற்கேற்ப உள்ளத்தாலும் உயர்ந்த ஒரு மகத்தான மனிதருடைய மகன் தம்பி சிவி. அவர் வந்து மிகச்சிறந்த நடிகராக ஒரு கலைஞராக வரணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கிற என்னுடைய தம்பி சுரேஷ் அவர்கள், இது 2வது படம். இதுபோல் 200 படங்களை நீங்கள் எடுத்து மிகப்பெரிய நிறுவனத்திற்கு உரிமையாளராக வரணும். உங்களை வாழ்த்தியவர்கள் மிகுந்த பெருமைக்குரியவர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள். குறிப்பாக என்னுடைய அண்ணன் தான் அவர்கள். எந்த படம் வெளியானாலும் உடனே எங்கள் அண்ணன்ட்ட தான் நான் அழைச்சி கேட்பேன், அண்ணா இந்த படம் எப்படி நான் போகுதுன்னு. படம் குப்பையாக இருந்தால் கூட அந்த படத்தை குப்பைன்னு சொல்ல மாட்டார். அடுத்த தயாரிப்பாளர் தயாரித்த படத்தை அது சரியில்லை என்று சொல்லுகிற எண்ணமே அவருக்கு இருந்ததில்லை. எனக்கு தெரிந்தவரை பிற மனிதன் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரே மனிதர் எனக்கு தெரிந்து எங்கள் அண்ணன் தானுவாகத்தான் இருக்க முடியும். அதுக்கு சான்று கிழக்கு சிமையிலே படத்தை எங்கள் அப்பா படத்தை தயாரிக்கிறாரு, பாரதிராஜா அவங்க படத்தை. அந்த படம் முதல் பிரதி தான் ஒப்பந்தம். பணம் கொடுத்தாச்சு, முழு பணமும். படம் ஓடிடுச்சு. அப்புறம் படம் ஓனதுக்கு பிறகு அதோட இவருக்கு வந்த லாபத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அதில் பணி செய்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், அதில் இயக்குனராக இருந்த எங்கள் அப்பாவுக்கும் கூடுதலாக சம்பளம் கொடுத்த ஒரே தயாரிப்பாளர் இந்த உலகத்திலே வந்து தானண்ணனாக தான் இருக்கும். ஏன்னா